வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து நம்மளோட புது முயற்சி நம்ம சேனலில் இருந்து. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த கான்செப்டில் இருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரவுலட் ஆக்ட், ரவுலட் சட்டம். ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று 1919 பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அதிருப்தி தான் வருது. ஏன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நம்ம இந்தியன்ஸுக்கு கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான பவர்ஸுங்கிறது நம்ம கைக்கு வராத மாதிரி தான் அந்த ஆக்ட் சொல்லுச்சு. இந்த டைமில் ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1919 பாஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ். போலீஸுக்கு வந்து பவர்ஸை வந்து ஜாஸ்தி கொடுக்குறாங்க அந்த ரவுலட் ஆக்டில். அது மூலிமா வந்து யாரை வேணால் எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல், அதாவது பிடி உத்தரவு இல்லாமல் கைது செய்வது இப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா இந்த சட்டத்தை வந்து கருப்பு சட்டம், பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இது வந்து எப்போ அப்படின்னா நாடு தழுவிய ஒரு போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏப்ரல் 6, 1919 முடிவு பண்ணுறாரு. இது மாதிரி வந்து நான் வயலன்ஸ் மூலிமா வந்து போராடலான்னு முடிவு பண்ணுற காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரார்த்தனை வழி இல்லைன்னா அகிம்சை வழியை தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த போராட்டம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டி காலோனியல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான முதல் போராட்டம்னு கூட சொல்லலாம், அகிம்சை வழி முதல் போராட்டம்னு கூட சொல்லலாம். நான் வயலன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. எங்கன்னா ஒரு 3 ஊரில். எந்தெந்த ஊர் அப்படின்னா பஞ்சாப்பு, லாகூர், அம்ரிஸ்டர். அடுத்து வந்து காந்தியை வந்து பஞ்சாப்குள்ளே உள்ள விடாத மாதிரி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க காந்திஜியை. காந்திஜி இல்லாத காரணத்தினால அடுத்து லோக்கல் லீடர்ஸ் 2 பேர் வந்து தலைமை ஏற்றுக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா சத்யபாலும் சைஃபுதீன் கிச்லியும். இதுக்கப்புறம் இந்த ரவுலட் ஆக்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.